கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 24வது வசனம். நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலைநிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். பிரியமானவர்களே, கர்த்தர் என்ன நினைத்திருக்கிறாரோ அது அப்படியே நடக்கும். ஆகாது என்று சொல்லி குழியிலே தூக்கி வீசப்பட்டாலும் கர்த்தர் தூக்கி எடுத்து அரியணையின் மேலே அமர்த்துவார். ஆடு மேய்த்து கொண்டிருந்தாலும் அவனை அரசனாய் மாற்றக்கூடியது கர்த்தர். மீன்பிடித்து கொண்டிருந்தவனை பெயர் சொல்லி அழைத்து ஒரு கனமான ஊழியத்தை கொடுத்து அப்போஸ்தல பட்டத்தையும் கொடுத்தவர் கர்த்தர். என்னுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் என்ன நினைத்திருக்கிறாரோ அது கண்டிப்பாய் நடக்கும். கர்த்தர் செய்ய நினைக்கிற காரியத்தை யாரும் தடை பண்ண முடியாது. கர்த்தர் எந்த காரியத்தை நிர்ணயம் செய்திருக்கிறாரோ அது கண்டிப்பாக நிறைவேறும். 1000 கண்கள் 1000 கைகள் மறைத்து நின்றாலும் சூரியன் மறையாது. மேக கூட்டங்கள் சூரியனுடைய வெளிச்சத்தை தடை பண்ண முடியாது. உன் வாழ்க்கையிலே ஒரு வெளிச்சம் உண்டு, உன் வாழ்க்கையிலே ஒரு திட்டம் உண்டு, உன் வாழ்க்கையிலே ஒரு முன்னேற்றம் உண்டு. அதை நோக்கி நீங்கள் கடந்து செல்லுங்க. கர்த்தர் உங்களை பெயர் சொல்லி அழைத்தபடியே காரியங்கள் நடக்கும். காரியங்கள் வாய்த்தது என்று வேதம் சொல்லுகிறது. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் தேவ சித்தத்தின்படி நடந்து தேவ ஆலோசனையின்படி காரியங்களை நடப்பிக்கும் பொழுது உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய நினைத்திருக்கிற எல்லா காரியங்களையும் செய்து முடிப்பார். செய்வார் அல்ல, செய்து முடிப்பார். பழைய ஏற்பாட்டிலே கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் கல்வாரி சிலுவையிலே முடிந்தது என்று கர்த்தர் கட்டியும் கூறுகிறார். உன் வாழ்க்கையிலே தேவன் செய்ய நினைத்திருக்கிற, கொடுக்க நினைத்திருக்கிற எந்த செயல்களையும், எந்த ஆசீர்வாதங்களையும் எந்த மனுஷனும் துன்மார்க்க வல்லமைகளும் பிசாசின் வல்லமைகளும் மேற்கொள்ள முடியாது. தைரியமாயிருங்கள், கர்த்தருக்கென்று எழுந்து போரடியுங்கள், ஜெயம் உங்களுடையதே. ஆமேன்.